சொப்பன சுந்தரிக்காகவும் ஜில்காகவும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாரு ஜில், நான் வரும் வழியில இப்பதான் சோனக்குருவியோட தோசை கடையை பார்த்தேன். அங்க விற்பனை நல்லா செய்யுது சோனா, அதனால அதுக்கு வருமானமும் நல்லா கிடைக்குது. நம்மளும் அதே மாதிரி பரோட்டா கடை ஆரம்பிக்கலாம் ஜில். சரியம்மா, நம்ம அதே மாதிரி செய்யலாம். நாமளும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். சரியம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாமா ஜில்? நான் போயிட்டு சோனா எப்படிதான் வியாபாரம் நடத்துதுன்னு பார்த்துட்டு வரேன் ஜில். அதை பார்த்து நம்மளும் அதே மாதிரி விற்பனை செய்யலாம். இப்படி சொன்ன சொப்பன சுந்தரிக்காகவும் சோனாவின் கடைக்கு சென்றது. அங்க மிட்டுகிளி தோசை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. சோனா நல்ல வியாபாரம் நல்லா செய்கிறது, நாமளும் இதே போல ஒரு பரோட்டா கடையை ஆரம்பித்து நல்ல வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொப்பன சுந்தரி சொல்லிக் கொண்டிருந்தது. சோனா, உன்னுடைய தோசை மிகவும் அருமையாக இருக்கிறது. உன்னுடைய தோசையின் ரகசியம் தான் என்ன? இவ்வளவு நல்லாக இருக்கிறது சோனா. எனக்கு ஒரு பொடி தோசையும் ஒரு ஆனியன் தோசையும் பார்சல் கொடு சோனா. பொடி தோசையும் ஆனியன் தோசையும் பார்சல் வாங்கி கொண்டு மிட்டுகிளி அங்கிருந்து சென்றது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு சொப்பன சுந்தரிக்காகவும் உடனே சென்று ஒரு பரோட்டா கடையை அமைத்தது. சொப்பன சுந்தரிக்காகவும் ஜில்காகவும் எந்த நேரத்தில் பரோட்டா கடையை அமைத்தார்களோ ஒரு பரோட்டா கூட விற்று போகவில்லை. ஆனால் சோனாவின் தோசை கடை மட்டும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. இந்த சொப்பன சுந்தரியும் ஜில்லும் தான் விரட்டி கொண்டு இருந்தார்கள். ஜில், நாம் என்ன செய்வது? நம் கடை அமைத்து 10 நாளாகி விட்டது. ஒருத்தர் கூட நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுவதாகவே தெரியவில்லை அப்படின்னு சொப்பன சுந்தரியும் ஜில்லும் பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு யோசனை சொல்றேன் ஜில், நம்ம பரோட்டா போட்டி போடுவோம் ஜில். அதை பார்த்து எல்லா பறவைகளும் நம்ம கடைக்கு சாப்பிட வருவாங்க. நம்ம 10 பரோட்டா சாப்பிட்டா ஒரு முட்டை பரோட்டா ஃப்ரீன்னு நம்ம எல்லா பறவைகளுக்கும் சொல்லுவோம் ஜில். அப்படியே யாரு சாப்பிடாம போறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்ம 1000 ரூபாய் வாங்கிக்கலாம் ஜில். என் யோசனை உனக்கு பிடிச்சிருக்கா ஜில்? அப்படியே செய்யலாமா? நீங்க சொன்ன யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஜில்காகவும் காட்டுக்குள் சென்று ஏதாவது பறவைகள் கிடைக்குமா என்று பார்த்தது. அப்போது புறா தனியாக இருந்தது. அதை பார்த்து புறா கிட்ட சென்ற ஜில், புறா, நாங்கள் பரோட்டா போட்டி வைக்க போகிறோம், அதனால் நீ வந்து அந்த பரோட்டா போட்டியில் கலந்து கொள் புறா. அந்த பரோட்டா சாப்பிட்டேன்னா 10 பரோட்டா சாப்பிட்டேன்னா உனக்கு ஒரு முட்டை பரோட்டா ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே புறாக்கு ஆசை தாங்க முடியாமல் ஜில்காகத்தின் கடைக்கு சென்றது. ஜில்காகம் அந்த நேரத்தை பார்த்து பெரிய பெரிய பரோட்டாவாக புறாவுக்கு கொடுத்தது. புறாவோ ஆசை தாங்க முடியாமல் பரோட்டாவை சாப்பிட ஆரம்பித்தது. நான் எப்படியாவது இன்று 10 பரோட்டா சாப்பிட்டு ஒரு முட்டை பரோட்டாவை வாங்கி சாப்பிட போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்பவும் சாப்பிட ஆரம்பித்தது. ஆனால் புறாவால் 7 பரோட்டாவை சாப்பிட முடியவில்லை. ஜில், எனக்கு வயிறு நிரம்பி விட்டது, நான் போட்டியில் தோற்று போய்விட்டேன், இந்த பணத்தை வாங்கிக்கொள் ஜில் அப்படின்னு சொல்லிட்டு புறா ஜில் கிட்ட 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தது. உடனே ஜில், பத்தியா புறா, என்கிட்ட நல்லா தோற்று போயிட்ட பத்தியா, என் கடை பரோட்டா அப்படி உன்னால சாப்பிடவே முடியாது. ஐயோ, இந்த காகத்தின் பேச்சை நம்பி நான் இந்த காகத்திடம் பரோட்டா சாப்பிட வந்திருக்க கூடாது. இந்த காகம் நன்றாக என்னை ஏமாற்றி விட்டது. பெரிய பெரிய பரோட்டாவை சுட்டு கொடுத்து என்னை சாப்பிட முடியாமல் பண்ணிவிட்டது. எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு புறா புலம்பிக் கொண்டிருந்தது. இந்த காகத்தின் கடைக்கு நான் இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு புறா கோபமாக அங்கிருந்து சென்று விடலாம் என்று நினைத்தது. உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம்ம ஜில்லும் சொப்பன சுந்தரியும் பரோட்டா கடை ஆரம்பிச்ச
ஆரம்பிச்சிருக்காங்க. சோனாவை பார்த்து இவங்களும் பரோட்டா கடை ஆரம்பிச்சிருக்காங்க. சோனா தோசை கடை போட்டிருக்குது, ஆனால் ஜில் வந்து பரோட்டா கடை போட்டிருக்குது. ஆமாம், நேற்று பூரா கூட போயிட்டு அங்கே சாப்பிட்டு பரோட்டா சாப்பிட்டு ஏமாந்து 1000 ரூபாவை கொடுத்துட்டு வந்துச்சு பூரா. என்ன பண்ணுறது? ஆமாம், நம்ம 2 பேரும் இந்த காகத்தின் பேச்சை நம்பி அதன் கடைக்கு நம்ம செல்லக்கூடாது. சரியா கிளி? நம்ம புறா ஏமாந்த மாதிரி நம்மளும் ஏமாந்து போயிடக்கூடாது. அந்த ஜில் கிட்டேயும் சொப்பன சுந்தரி கிட்டேயும் அப்படின்னு 2 பறவைகளும் பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாரு ஜில், நம்ம கடைக்கு பஞ்சவர்ணமும் கோமலவல்லியும் வந்திருக்காங்க. என்ன கோமு, என்ன வரணும்? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதான் கடைக்கு உங்களுக்கு வரத்துக்கு வழி தெரிஞ்சுதா? உங்களுக்கு பரோட்டா போட்டி வைக்கிறோம், நீங்க சாப்பிட்றீங்களா? சரி, நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் 10 பரோட்டாவும் சாப்பிட்டு ஒரு முட்டை பரோட்டாவும் வாங்கி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு கோமும் வரணுமும் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பாரு ஜில், பரோட்டா சுட்டு கொடு கோமுக்கும் வர்ணத்துக்கும் அப்படின்னு ஜில்லும் சொப்பன சுந்தரியும் ரகசியமா பேசிக்கிட்டாங்க. பெரிய பெரிய பரோட்டாவை கோமுக்கும் வர்ணத்துக்கும் கொடுத்தாங்க. 2 பறவைகளாலும் சாப்பிட முடியாமல் போட்டியில் தோத்து போய்விட்டனர். தோத்து போய்விட்டு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டனர் கோமும் வர்ணமும். 1000 ரூபாய் பணம் போச்சு. இந்த ஜில்காகத்தின் கடைக்கு வந்தது நம்மளுக்கு நஷ்டமாக போச்சு என்று கோமலவல்லியும் பஞ்சவர்ணமும் இந்த இடத்தை விட்டு சென்றனர். ஜில்காகத்திற்கு மிகுந்த சந்தோஷமாக ஆயிடுச்சு. இன்னைக்கும் 1000 ரூபாய் வந்து நம்ம கடைக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஜில்காகவும் சொப்பன சுந்தரிக்காகவும் இதே மாதிரி எல்லா பறவைகளும் ஏமாற்றி பரோட்டா போட்டி நடத்தின்னு வந்தனர் காட்டில். இதனால எல்லா பறவைகளுக்கும் ஜில்காகத்தின் மேலேயும் சொப்பன சுந்தரி காகத்தின் மேலேயும் மிகுந்த கோவமாக இருந்தாங்க. புறாவும் மிகுந்த கோவமாக இருந்துச்சு. அடை, இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடச்சிச்சு. நம்ம இதே மாதிரியே நடத்திட்டு வந்தோம்னா கடை நல்லா போகும் ஜில் சொல்லிட்டு இருந்தது. எல்லா பறவைகளுக்கும் ஜில் காகத்தின் மேலேயும் சொப்பன சுந்தரி காகத்தின் மேலேயும் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. உடனே எல்லா பறவைகளும் ஜில்லியும் சொப்பன சுந்தரியும் இந்த காட்டை விட்டு விரட்டி அடித்து விட வேண்டும். இந்த காட்டிலிருந்து நீயும் உன் அம்மாவும் சென்று விடுங்கள். இனி பரோட்டா போட்டி வைத்தீர்களா அவ்வளவுதான் என்று பூரா கோபமாக அடித்தது சொப்பன சுந்தரியும் ஜில்லியும்.